அப்பாவுக்கும் பையனுக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனைனா பிஜேபியோட சேரணும் அப்படின்னு ராமதாஸ் அன்புமணி நினைக்கிறாரு. பிஜேபி வேணாம் டிஎம்கேவோட சேரணும் அப்படின்ட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு. இவருக்கு என்ன நினைப்புனா அன்புமணிக்கு பிஜேபியோட அலைன்ஸை வச்சா ஒரு எம்பி சீட்டில் வந்துட்டோம்னா எம்பி சீட் இதில் வாங்கிட்டோம்னா மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு அவருக்கு நினைப்பு. இவருக்கு பிஜேபியோட போகிறதுல முழுமையான விஷயம் கிடையாது. போன தடவை அலையன்ஸ் வச்சப்போ அவருக்கு பெரிய ஈடுபாடுலாம் அவர் கிடையாது. அந்த அந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்ப பிரச்சனை வேறு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகவும் தன்னுடைய பலத்தை அடுத்த கட்சிகளுக்கு இப்போ அதிமுகக்கெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டாங்க, லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க அப்படின்னு தான் பலத்தை காமிக்கும் போது இவங்க சீட்டு பேசலான்ற மாதிரி எனக்கு எடுத்தோடனே 40 சீட்டு கொடு 30 சீட்டு கொடுன்னு பேசலாம். அதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதான். ஆனால் அந்த பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு என்ன, அதிமுகவோட போகிறது தான் வாய்ப்பு அதிகம். பிஜேபியோட போகிறது, திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு.